தமிழ்நாட்டு வாக்காளர்களாக வெளிமாநிலத்தவர்கள் மாறினால் அது அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு. ஸோ வெளிமாநிலத்தை சேர்ந்த இவ்வளோ லட்சம் பேர் இங்கே வாக்காளர்களாக வாய்ப்பு எப்படி பாருங்க? அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுகுமுறை செய்யணும். ஏன்னா அந்த 6 லட்சம் பேர் சேர்க்கறதுன்றது வருங்காலத்துல இங்க மாற்றத்தை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாதுங்களா சார் தேர்தலில்? நான் சொல்றேன் இல்ல, இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசே சொல்லியிருக்கு மத்திய அரசு. ஸோ வெளிமாநிலத்தை சேர்ந்த இவ்வளோ லட்சம் பேர் இங்கே வாக்காளர்களாக வாய்ப்பு எப்படி பாருங்க? அந்த மாதிரி நம்ம ஊரில் போட முடியாது. அதனால இது கிரானிக்கல் ப்ராப்ளம். இதை தலைவர்கள் தான் அணுகுமுறை செய்யணும். ஏன்னா அந்த 6 லட்சம் பேர் சேர்க்கறதுன்றது வருங்காலத்துல இங்க மாற்றத்தை ஏற்படுத்தாது, பாதிப்பை ஏற்படுத்தாதுங்களா சார் தேர்தலில்? நான் சொல்றேன் இல்ல, இந்த மாதிரியான வெளி மாநிலத்தவர் இங்க லட்சக்கணக்கில் வாக்காளர்களா மாறும்போது ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றத்துல நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன்.